ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்க முடிவு என தகவல் வெளியாகியிருக்கிறது. சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் புறக்கணிப்பு குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ். தற்போது இந்த தேர்தலை புறக்கணிக்கும் பட்சத்தில் அதிமுகவின் ஆதரவு யாருக்கு தெரிவிக்கப்படலாம் என வாய்ப்பு இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு EVK இளங்கோவன் மறைந்ததை அடுத்து தற்போது அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. வேட்புமனு தாக்கல் ஜனவரி 10ஆம் தேதியை தொடங்கிவிட்ட நிலையில இந்த தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுக்கலாம் என்பது குறித்து ஆலோசிப்பதற்காக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டப்பட்டு இருக்கிறது. இன்று மாலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதா புறக்கணிப்பதா என்பது குறித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர்களுடைய கருத்துக்களை கேட்க அதிமுக தலைமை அவர்களுடைய கருத்துக்களை கேட்க இருக்கிறது. இன்றே அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்தும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அந்த தொகுதியில காங்கிரசுக்கு பதிலாக திமுக போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில தற்போது பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்பதுதான் தற்போது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது இந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுமா அல்லது புறக்கணிக்குமா, அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. அந்த தேர்தல் இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்காது, நேர்மையாக நடக்காது என்ற காரணத்தினால அதிமுக புறக்கணிப்பதாக அதிமுக தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக களம் கண்டது குறிப்பிடத்தக்கது. அதற்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது. இப்போ மீண்டும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணிக்குமா அல்லது தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப நடக்கக்கூடிய தேர்தலில் அதிமுக களம் காணவில்லை என்றால் இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக கூட இந்த அரசியல் அரங்களை பார்க்கக்கூடும். எனவே அதிமுக என்ன முடிவெடுக்க போகிறது என்பது குறித்த ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது. பெரும்பாலும் அதிமுக புறக்கணிக்கவே அதிகமான வாய்ப்பு இருப்பதாக ஈரோடு அதிமுக தலைமை தரப்பிலிருந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு தகவலாகவும் இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்திலும் தேர்தலில் அதிமுக களம் காணுவது தொடர்பாக எந்த விதமான சமிஞ்சையும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை என்று அங்கிருந்து வரக்கூடிய தகவலும் நமக்கு கிடைக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில கூட இருக்கிறது. அந்த கூட்டத்தில் இந்த விவகாரம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக தேர்தல் நிலைப்பாடு என்பது குறித்து அறிவிக்க இருக்கிறாங்க. ஒருவேளை அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை, புறக்கணிக்கிறார்கள் என்றால் அடுத்ததாக அதிமுகவுடைய ஆதரவு என்ன, யாருக்கு அவர்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள்? ஏனென்றால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்று தெரிவித்து விட்டார்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தாலும் பாமக அந்த தொகுதியில போட்டியிட்டது. அன்புமணி என்பவரை களம் இறக்கியது. அந்த தேர்தலில் பாமகவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவித்தீர்களா என்று கேட்டபோது இந்த தேர்தலில் யாருக்கும் ஆதரவும் இல்லை என்று அதிமுக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று தற்போது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவர்கள் போட்டியிடவில்லை என்று ஒரு முடிவுக்கு வரும் பட்சத்தில் அவருடைய ஆதரவு யாருக்கு என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஒரு பக்கம் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவும் இந்த தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஆலோசித்து வருவதாக தேமுதிக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக விருப்பப்படவில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் தேமுதிக போட்டியிடலாமா என்பது குறித்து தேமுதிக தரப்பிலும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அவ்வாறு போட்டியிடும் பட்சத்தில் தேமுதிக மாவட்ட செயலாளர் ஆனந்தனுடைய பெயர் அடிபடுகிறது. அவர் வேட்பாளராக களம் இறக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த ஒரு பேச்சும் ஒரு பக்கம் போய்கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில எல்லா தேர்தலிலுமே களம் காணக்கூடிய நாம் தமிழர் தற்போது வரைக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் வேட்பாளரை அறிவிக்காத ஒரு நிலை இருக்கிறது.
2023 நடைபெற்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வேட்பாளரை இறக்கியது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வேட்பாளரை களமிறக்கியது. சமீபத்தில் தான் நேற்றைய தினம்தான் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில இது போன்ற ஒரு முக்கியமான அறிவுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எல்லா தேர்தலிலுமே நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது. கணிசமாக 10,000 - 15,000 வாக்குகள் வரைக்கும் பெறுகிறார்கள். இது கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் கணிசமான, அதாவது சராசரியாக 10,000 - 15,000 வாக்குகளுக்கு இடையே நாம் தமிழர் பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த தேர்தலிலும் நாம் தமிழர் களம் காணும் என்று எதிர்பார்க்கலாம். அதிமுகவுடைய நிலைப்பாடு என்பதுதான் தற்போது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது. இந்த விவகாரம் குறித்து அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறாங்க. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.